வணக்கம் மக்களே, கொள்ளு பொடி செய்வது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. கொள்ளு பொடி அது வந்து கெட்ட கொழுப்பை கரைக்குங்க. அது உடம்புக்கு கெட்ட கொழுப்பை குறைக்கிறதுக்கு இது யூஸ் ஆகும். வெயிட் லாஸ் உள்ளவங்க இதெல்லாம் கொள்ளு வந்து கொதிக்க வச்சு குடிப்பாங்க, அந்த மாதிரிலாம் செய்வாங்க. இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம தினமும் தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு, இல்லை தோசை மேலே தூவி, இட்லி ஊற்றுனீங்கன்னா இட்லி மேலே தூவி, இட்லி மாவு மேலே தூவி இட்லியாக கூட எடுத்துக்கலாம். இல்லை வாரத்தில் ஒரு நாள் கொள்ளு பொடி ரைஸாக ரெடி பண்ணி சாப்பிட்லாம். கொள்ளு பொடி ரைஸ் என் சேனலில் போட்டிருக்கேன், ஒரு வாட்டி போய் பாருங்கள். இது என்னென்னா கொள்ளு ஒரு 1/4 கிலோ எடுத்திருக்கேன். கடலப்பருப்பு, உளுந்து, துவரம்பருப்பு, இது ரேஷன் துவரம்பருப்பு தமிழ்நாட்டில் போடுறது. மிளகு ஒரு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். காஞ்ச மிளகா ஒரு 20 எடுத்திருக்கேன். இது எல்லாமே வெறும் வானல்லைங்க. வானல் எண்ணெய் எதுவுமே ஊற்றக்கூடாது. நல்லா வானல் காஞ்சிட்டு நல்லா ஒன்று ஒன்றா போட்டு வறுத்து எடுக்கணுங்க. அப்படியே ஃப்ரை பண்ணி எடுக்கணும். நான் ஒன்று ஒன்றா போட்டு எடுக்கலைங்க, நானே எடுக்கிறதுனால எனக்கு அப்படியே டைம் செட் ஆகலை. அதனால் அப்படி லாஸ்ட்டில் எல்லாத்தையும் போட்டு கிண்டியிருக்கேன். நீங்கள் இதை நல்லா ஃப்ரை பண்ணி கோல்டன் கலர் வர மாதிரி வச்சு, அதுக்கப்புறம் தேவையான உப்பு போட்டு ஆற விட்டு நீங்கள் மிக்சியில் ஓட்டி அதை எடுத்து வச்சுக்கிங்க. இது வந்து வெயிட் லாஸ் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். இது வந்து நல்லது தான், கெட்ட கொழுப்பு கரைக்கும். அதனால் யூஸ் பண்ணிக்கிங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தாங்க சேனலில் அடுத்தடுத்த வீடியோ போட முடியும். தேங்க்யூ மக்களே. பிடிச்சிட்டா கண்டிப்பாக போடுங்க. இது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுக்கலாம், ரெகுலராக தூள் எடுத்துக்கிற மாதிரி எடுத்துக்கலாம்.